ஜனநாயக வழக்கறிஞர் சங்கம், சமத்துவ வழக்கறிஞர் சங்கம், ஆல் இந்தியா பிராக்டிசிங் அட்வொகேட்ஸ் மற்றும் இந்திய வழக்கறிஞர் சங்கம் உள்ளிட்ட நம்முடைய மனிதநேய மக்கள் கட்சி, வழக்கறிஞர் சங்கம் உள்ளிட்ட சங்கங்களின் சார்பில் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் என்று சொன்னால், சென்னை உயர்நீதிமன்றத்தில் காலியாக இருக்கின்ற 20 நீதிமன்ற நீதிபதிகள் பணியிடத்தில் வழக்கமாக ஒரு பட்டியலை பரிந்துரை செய்து கொண்டே இருப்பார்கள். அப்படி பரிந்துரை செய்து கொண்டிருக்கின்ற பட்டியலில் யாரெல்லாம் இடைபெறுகிறார்கள் என்று சொன்னால், இதுவரை இடம்பெறாத மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒருவருக்கும் பட்டியலிலே இடமில்லை. இதுவரை சென்னை உயர்நீதிமன்றம் துவங்கி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் மாற்றி இத்தனை ஆண்டுகாலமாக மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் ஒருவரையும் சேர்ப்பதில்லை. அதை பற்றி எந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட வக்கீலுக்கும் கவலையும் இல்லை என்று நான் நினைக்கிறேன். அதற்கு பின்பு குறிப்பாக உச்ச நீதிமன்றத்திலே பெண்களுக்கு பங்களிப்பில்லை, உயர்நீதிமன்றத்திலே பெண்களுக்கு பங்களிப்பில்லை. இங்கே இருக்கின்ற சிறுபான்மை மக்களாக இருக்கின்ற, ஏற்கனவே RSS பிஜேபியால் அச்சுறுத்தலுக்கு ஆளாகி இருக்கின்ற சிறுபான்மை மக்களாக இருக்கின்ற இஸ்லாமிய பெருங்குடி மக்களுக்கு பங்களிப்பில்லை. ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த பட்டியலத்தில் இருக்கின்ற யாருக்கும் பங்களிப்பில்லை. இல்லாமல் என்ன செய்தார் என்று சொன்னால், தொடர்ந்து 11 ஆண்டு காலம் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற பிஜேபி அரசு இங்கே மத்திய அரசியலே நீதி வழக்கறிஞர்களாக ஸ்டாண்டிங் கவுன்சிலாக இருக்கின்ற அவர்களை 4 ஆண்டு காலம் ஸ்டாண்டிங் கவுன்சிலாக வைத்துவிட்டு இன்கம் டாக்ஸ் உள்ளிட்ட பல மத்திய நிறுவனங்களுக்கு வழக்கறிஞர்களாக வைத்துக் கொண்டு அவர்களை பரிந்துரைக்கின்ற ஒரு நிலையை உயர்நீதிமன்றம் வைத்திருக்கிறது. ஏற்கனவே ஆட்சி பொறுப்பிலே இருக்கின்ற பிஜேபி இடி உள்ளிட்ட சிபிஐ உள்ளிட்ட அனைத்திலேயும் RSS உள்ளே புகுத்தி சிறுபான்மை மக்களையும் தாழ்த்தப்பட்ட ஒரு பட்டியலின மக்களையும் ஒடுக்குகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த நீதிமன்றத்தையும் கைப்பற்றிவிட்டால் கேட்பதற்கு ஆள் இல்லை. ஏற்கனவே தேர்தல் கமிஷனை கைப்பற்றிவிட்டோம், இடியை கைப்பற்றிவிட்டோம், இன்கம் டாக்ஸை கைப்பற்றிவிட்டோம். நீதிமன்றத்தை கைப்பற்றிவிட்டால் நாம் எதை வேண்டுமெல்லாம் செய்துவிடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு பட்டியலை தயாரித்து அனுப்புகின்ற வேலையை செய்திருக்கிறார்கள். அது வழக்கமாக அப்படி அனுப்பினால் அந்த பட்டியல் ரகசியமாக வெளியிடப்படும். அப்படி வெளியிடப்பட்ட பட்டியலிலே அவர்கள் மைண்டிலே வைத்துக் கொண்டிருக்கிறவர்களே நியமித்திருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியே வந்திருக்கிறது. தாழ்த்தப்பட்ட மக்களை நியமிக்கின்ற பொழுது வேண்டுமென்றே திட்டமிட்டு யாராவது கிறிஸ்தவராக மாறினால் அவர்களை கொண்டு வந்து எஸ்சி பட்டியலை சேர்த்து ஒரு எஸ்சியை போட்டுவிட்டோம். மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடமே கிடையாது. பிற்படுத்தோர் பட்டியலுக்கு வேண்டுமென்ற ஏற்கனவே ஆக்கிரமிப்பில் இருக்கின்ற பிற்படுத்தப்பட்டவர்களை கொண்டு வந்து சேர்ப்பது இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் என்கின்ற காதிலே அவர்களுக்கு விழாது, கையில் எழுத வராது. பெண்கள் என்று சொன்னாலே சனாதன தர்மத்திற்கு அவர்கள் எதிராக இருப்பார்கள். பெண்களை பற்றாலே அவர்களுக்கு ஒரு அவர்ஷன், வெறுப்பு. இதையெல்லாம் சேர்த்து வைத்துக் கொண்டு பட்டியலிலே இடம்பெறாமல் செய்வதை நாம் கண்டிக்காமல் யார் கண்டிப்பது என்பதுதான் நம்முடைய பணி. அந்த விதத்திலே சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள், குறிப்பாக இந்த 4-5 இயக்கம் மட்டுமல்ல, எல்லோருக்கும் அது கவனத்திலே இருக்கிறது. இருந்தாலும் வீதியிலே வந்து போராடுகின்ற வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம். அதற்காக நாம் ஒருவரை நன்றாக கைத்தட்டிக் கொள்வோம். இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிற அனைத்து தோழர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லி, ஒளிஞ்சியமே சென்னை உயர்நீதிமன்றத்தை RSS நீதிமன்றமாக மாற்றாதே, இதுவரை இடம்பெறாத மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களை சார்ந்தவர்களை நீதிபதியாக நியமித்தது, சென்னை உயர்நீதிமன்றத்திலே 20 பணியிடங்கள் காலிப்பணியில் இருக்கிறது. தமிழ்நாட்டு 8 கோடி மக்களுக்கு நீதி மறுக்கப்படுகிறது, நீதி தாமதமாக நீதியாக கிடைக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் நாங்கள் திறமை அடிப்படையிலோ செய்கிறோம் என்று சொல்லி சாதி மத சிந்தனை உள்ள வழக்கறிஞர்களை கொண்டு வந்து நீதிபதியாக நீக்கின்ற பட்சத்திலே அது பிற்காலத்திலே அந்த சாதி மதத்தோடு அந்த புத்தியோடு நீதி வழங்குகின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். ஆகவே இதெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு நியாயமான, மிக சரியாக சமூக நீதியோடு செயல்படுகின்ற வழக்கறிஞர்களை நியமிக்க வேண்டும். குறிப்பாக பெண்களையும் சிறுபான்மை மக்களையும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவரையும் தாழ்த்தப்பட்டவரை பட்டியலிலே சேர்த்து அமர்த்த வேண்டும் என்று சமத்துவ வழக்கறிஞர் சார்பாக பேசி
இந்த நிகழ்ச்சியை பங்கேற்கின்ற அனைவரையும் வாழ்த்து விடைபெறுவது. நன்றி, வணக்கம்.